எல்லா விதமான கன்டென்ட்டுமே ஆன்லைன்ல பரவிட்டு இருக்கும்போது, இப்ப விஜய் சித்து அண்ணன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மொட்டை மாடி கன்டென்ட் அது இதுன்னு நெறைய விஷயங்கள பண்ணிட்டு இருக்கும்போது, நமக்கு வந்து ஒரு கன்டென்ட் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம லைஃப்ல நம்மளுடைய உண்மையான வலிகள் தான் நம்மளுடைய கன்டென்ட்ன்னு நெனைக்கிறேன். இப்போ என்னோட வாழ்க்கையில வந்த வலியா இருக்கட்டும், உங்களோட வாழ்க்கையில வந்த வலி, அது எதுவானா இருக்கலாம். காதல் வலியா இருக்கலாம், நட்போட துரோகங்களா இருக்கலாம். அப்புறம் உங்க லட்சியத்த நோக்கி போக முடியாம, உங்களுடைய சூழ்நிலைகள் உங்கள தடுக்கிற வழியா இருக்கலாம். குடும்பத்தின் சுமை வந்து குடுக்குற வழிகளா இருக்கலாம். இது எல்லா வழிகள் தான் உண்மையான ஒவ்வொருத்தவங்களுக்கும் வித்தியாசப்படுகின்ற ஒரு கன்டென்ட்ன்னு நெனைக்கிறேன். ஸோ என் வாழ்க்கையில நான் பட்ட விஷயங்கள தான் நான் வந்து இது கன்டென்ட்டா பண்றேன். இது வந்து பாட்காஸ்ட் ஆஃப் பெயின். என்னுடைய வலிகளோடைய தொகுப்பு தான் இது. இதுல வந்து என்னுடைய லைஃப்ல நான் மீட் பண்ண என்னுடைய நண்பர்களுடைய விஷயங்கள் இது எல்லாமே கூட வரும். ஸோ அதில நான் சொல்ல வரதில, முதல்ல வந்து நம்ம பார்க்குற வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆ லட்சியம் இருக்குல்ல. எல்லாத்துக்கும் லட்சியம் இருக்கணும். நீ லைஃப்ல என்ன பண்ண போற? எத வந்து நீ கையில பிடிச்சு நீ பெரிய அளவுக்கு கொண்டு சாதிக்க போற? உனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கா? அப்படிங்கிற கேள்விகள்லாம் நெறைய மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். எனக்கு என்ன தெரியும்னே தெரியல மச்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெறைய யோசிச்சுட்டு இருப்போம்ல. நம்ம ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிக்கிட்டு. இத நான் செய்யலாமா? வேணாமா? இத ஏன் செய்ய முடியல? என்னுடைய குடும்ப சூழ்நிலை வந்து என்ன செய்ய விடல. நான் வந்து சம்பாரிச்சு குடுத்தா தான் இது என்னால செய்ய முடியும். ஆ ஒரு கம்பெனியில போய் வேலை செஞ்சுக்கிட்டே தான் என்னால வந்து லைஃப்ப ரன் பண்ண முடியும். இப்படிங்கிற நெறைய கேள்விகள் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். நீங்க எந்த ஒரு இளைஞன்ட்ட வேணா போய் கேட்டு பாருங்க. "உனக்கு இந்த வேலைய புடிச்சு செய்றியான்னு?" சொல்லி கேட்டீங்கன்னா, "கட்டாயத்தினால செய்றேன்" அப்படின்னு சொல்லுவான். புடிச்சு செய்கின்ற வேலை ரொம்ப ரொம்ப கம்மி. நம்ம எல்லாருமே எத நோக்கி ஓடிட்டு இருக்கிறோம்னா, புடிச்சு செய்ற அந்த வேலை நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசைக்காக தான் லைஃப்ப வச்சு ஓடிட்டு இருக்கிறோம். அந்த புடிச்ச வேலைய கண்டுபிடிக்கிற அந்த வயசு இருக்குல்ல, அதுதான் இங்க பல பேருக்கு வந்து வேறுபடுது. சில பேர் சொல்லுவாங்க KFCன்னு ஒரு கடை இருக்குல்ல, அந்த கடை வந்து ஆரம்பிச்சவர் வந்து 80 வயசுல தான் அவருக்கு வந்து அந்த ஆ பேட்டன் கிடைச்சது. அதுக்கப்புறம் தான் KFCல வந்து பெரிய அளவுக்கு சாதிச்சாரு. ஸோ வயது வந்து ஒரு தடை கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. வயது ஒரு மிகப்பெரிய தடை லைஃப்ல இருக்கு. ஆனா எந்த வயசுல வேணாலும் உங்களால ரீஸ்டார்ட் பண்ண முடியும். அதுக்கு தான் அந்த 12த் ஃபெயில்னு ஒரு படம் வந்துச்சு. அதோடைய மெயின் கான்செப்ட்டே அதான். உங்க லைஃப்ல எத்தன வாட்டி நீங்க தோத்தாலும் சரி, அத நாங்க லைஃப்ப ரீஸ்டார்ட் பண்ணி உங்களால ரன் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அந்த படத்துடைய மிக முக்கியமான ஒரு அ என்ன சொல்றது? கருத்தே. ஸோ நீங்க ஸ்டார்ட் பண்ண வேண்டிய வயசுன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப இளைஞர்கள் மத்தியில வந்து பொதுவா நான் சொல்றேன். இது அட்வைஸா நீங்க எடுத்துக்க தேவையில்ல. 26 வயசு அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வயசு. அந்த 26 வயசு. காலேஜ் வந்து முடிக்கிற வயசு இருக்குல்ல, ஒரு 22, 23 வயசுக்குள்ள முடிப்பீங்க. இன்ஜினியர்னா 21 வயசுல முடிப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ 20 வயசுலேருந்து 26 வயசுக்குள்ள உங்க லைஃப்க்குள்ள நீங்க என்ன வேணாலும் எக்ஸ்பெரிமென்ட் பண்ண முடியுமோ, அது எல்லாத்தையும் பண்ணி பார்த்துருங்க. என்ன வேலை செய்யணும்னு ஆசைப்படுறீங்க? எத்தன கம்பெனி ஜம்ப் பண்ணணுமோ ஜம்ப் பண்றீங்க. எல்லா விஷயங்களும் 26 வயசுக்குள்ள பண்ணிட்டு, இதுதான் என்னுடைய லைஃபுடைய ஒரு பாதை அப்படிங்கிறத வந்து 26 வயசுக்குள்ள போட்டுக்கிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் லைஃப்ல பிரச்சனை இருக்காது. ஆனா எனக்கு என்ன வந்துச்சுன்னா, நான் 26 வயசுல நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்தேன். எல்லாமே ஓகே. அப்படியே ரன் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது 29 வயசுல தான் எனக்கு வந்து ஒரு ஐடியா வருது. இது மாரி YouTubeல உட்காந்து வீடியோ பண்ணணும். இது மாரி பேசணும். பேசுறது தான் நமக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. நெறைய பேர் நம்மகிட்ட சொல்லுவாங்க, பேசுறது நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. என்ன சுத்தி இருக்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பேசலன்னு தான் சொல்லுவான். நல்லா பேசணும்னு தான் சொல்லுவான். ஸோ அத பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட் ஆச்சு. ஸோ அதுவே ஒரு கன்டென்ட்டா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணும்போது, 29 வயசுல ஸ்டார்ட் பண்ணும்போது, ஏகப்பட்ட கேள்விகள், நெறைய விரக்திகள், நெறைய பேர் வந்து நெறைய வந்து அ சப்போர்ட் அப்படிங்கிற விஷயத்த விட அன்சப்போர்ட் தான் ரொம்ப ஜாஸ்தி. என்னன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, எப்படி பண்ண முடியும்? இப்ப நம்ம பரம்பரையில எவனுமே அந்த வேலைய செஞ்சது கிடையாது. நீ பாட்டுக்கு போய் YouTubeல போய் எப்படி வீடியோ பண்ண போற? எத்தனையோ பேர் இருக்காங்க. அழகான ஆட்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. நீ பேசி எத்தன பேர் கேட்க போறாங்க? இப்படி நெறைய கேள்விகள் வரும். அப்ப என்ன ஆயிரும்னா, நமக்கே ஒரு கான்ஃபிடென்ட் போயிரும். சரி நம்ம பேசி யார் கேட்க போறாங்க? நம்ம பேசினா அதுல வந்து அவங்களுக்கு எப்படி அட்ராக்ட் ஆக போறாங்க? அ முதல்ல வந்து என்னன்னா, அப்ப முடி வேற கொட்டி போச்சா, அப்ப இதுல 27, 28 வயசு மேல முடி வேற கொட்டுனோனே, சரி எல்லாருமே வந்து நம்மளோட தலைய பார்த்து தான் பேசுவாங்களா? இல்ல வந்து நம்முடைய கருத்த பார்த்து பேசுவாங்களா? அப்படிங்கிற நெறைய கன்ஃப்யூஷன்லயே ஓடிட்டு இருந்துச்சு. அப்ப என்ன பண்ணேன்னா, வீடியோ பண்ணும்போது நம்ம வாய்ஸ் ஓவர் மட்டும் பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஒரு ஸ்டில்ல மட்டும் போட்டுட்டு வாய்ஸ் ஓவர்ல மட்டும் பேசிக்கிட்டே இருக்கேன். ஸோ அப்ப சப்ஸ்கிரைபர் பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, "இல்ல நீங்க தான் ஏன் ப்ரோ வந்து வாய்ஸ் ஓவர்ல பேசுறீங்க? உங்களோட ஃபேஸ காட்டி பேசுங்க. அ அப்ப கான்ஃபிடென்ட்டா நீங்க பேசுங்கன்னு" சொல்லும்போது, நான் ஃபேஸ காட்டி மொதல்ல பேசும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஆ என்னன்னா நானே என்ன கலாய்ச்சுப்பேன். "இங்க பாருங்க இவன பார்க்க வந்து எருமை சாணி மாரி இருக்கான். மண்டைய பார்த்தீங்கன்னா, சொட்ட மண்டையா இருக்கான்." அப்படி இப்படின்னு நானே என்ன பத்தி கொஞ்சம் தாழ்த்திக்கிட்டே வந்து அந்த வீடியோல பேசுவேன். ஏன்னா அவங்க பேசுறதுக்கு முன்னாடி நம்மளே பேசிடலாம் அப்படின்ட்டு. அப்ப அதையும் கமெண்ட்ல சொன்னாங்க. "நீங்க ஏன் உங்கள தாழ்த்தி பேசிக்கிறீங்க? உங்களுடைய கருத்து தான் ரொம்ப முக்கியமானதே தவிர, நீங்க என்ன பேசுறீங்க? நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது." கண் பார்வை இல்லாதவனுக்கு கூட இந்த உலகத்தின் பார்வை இருக்குங்கிறது தான் ஹெலன் கெல்லர்லாம் சொல்றாங்க. ஏன்னா ஹெலன் கெல்லருக்கு
பேச முடியாது, கண் பார்வை கிடையாது, வாயும் பேச முடியாது. ஆனா அவங்க உலகத்துக்கு மிகப்பெரிய அற்புதமான ஒரு ரைட்டராலாம் இருந்திருக்காங்க. ஸோ லைஃப்ல எவ்வளவோ அது வந்து குறைகளா அவங்க பார்க்கல. குறையா பார்த்துருந்தாங்கன்னா, அவங்க எந்த இடத்துலயுமே போய் பெரிய அளவுக்கு வந்து சாதிச்சிருக்க முடியாது. இந்த உலகத்தையே வந்து பார்த்தீங்கன்னா, ப ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சு தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு சரியா காது கேட்காது. அப்ப அத ஒரு குறையா பார்த்துட்டு இருப்பாரா? கிடையாது. ஸோ இப்ப எல்லா விஷயங்களையுமே நம்ம குறையாவே பார்க்குறோம். நம்ம என்ன பண்றோம்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம லைஃப்ல வந்து தப்பு பண்றோம். அந்த தப்பு தான் இந்த வலி இருக்குல்ல, இந்த லட்சியத்தோட வலிக்கான மிக முக்கியமான காரணம். என்ன தப்பு தெரியுமா? இருக்கிறதுல நம்ம இல்லாதத தேடுறோம்ல, அதுதான் மிகப்பெரிய தவறு. நம்ம வாழ்க்கையில பண்ணுகின்ற மிக முக்கியமான விஷயம், இருக்கிறதுல இல்லாதத தேடுறது. இல்லாததுல இருக்கிறத தேடுறது. நீங்க ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா வச்சுக்கங்க, நம்மகிட்ட வந்து ஒரு காலத்துல பல பேர் யூடியூபர்லாம் எங்க இருக்காங்களா ஆன்லைன்ல. யூடியூப் வச்சு உதாரணம் சொல்றேன். ஆன்லைன்ல யூடியூபரா இருப்பாங்க. சாதாரண ஒரு ஃபோன வச்சு தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த தமிழ் டெக்குன்னு ஒரு சேனல் இருக்குல்ல. இப்போ ரொம்ப ஃபேமஸான சேனல். அவரே சொல்லியிருக்காரு ஒரு வீடியோல நான் எப்படி ஆரம்பிச்சேன்னு சொல்லி. சாதாரண ஒரு ஹெட்ஃபோனு. அந்த ஹெட்ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோன்ல கனெக்ட் பண்ணி, கிட்டத்தட்ட வந்து 7,00,000 சப்ஸ்கிரைபர் எனக்கு வர வரைக்குமே நான் இந்த செட்டப்ல தான் பேசினேன். வெறும் சாதாரண ஒரு ஃபோனு, ஒரு சின்ன ட்ரைபாட் வச்சு தான் நான் டெய்லி பேசிக்கிட்டு இருந்தேன். அது எப்போ இந்த இந்த ஃபார்மேட்லேருந்து மாறணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சோ, அன்னைக்கு தான் நான் மாறினேன். அப்போ 7,00,000 சப்ஸ்கிரைபர் வரைக்குமே வெறும் ஒரு ஃபோனு, ஒரு சாதாரண ஒரு 100 ஹெட்ஃபோன் வச்சு தான் அந்த மனுஷன் பேசிட்டு இருந்திருக்காரு. ஸோ, ஆனா இப்போ எந்த இடத்துல இருக்காங்க? ஸோ, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தனக்குள்ள இருக்கிற அந்த சோர்ஸை வச்சுக்கிட்டு, அதுக்குள்ள என்னென்ன பண்ணணுங்கிற விஷயத்த அதிகமா தேடுவாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்? எல்லாமே இருக்கும். கையில வந்து ஹைடெக் ஃபோன் இருக்கும். அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அவங்கலாம் ஆரம்பிச்ச காலத்துல ஒரு 1080 வந்து ஃப்ரண்ட் கேமரால வரவே வராது. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 4K வந்துருச்சு ஃப்ரண்ட் கேமரால. எவ்வளவோ கேமராஸ் வந்துருச்சு. மெமரி அதிகமா வந்துருச்சு. அப்பலாம் 5 டூ எப்படி சொல்றதுன்னா, 128 ஜிபி கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன் கிடையாது. 64 ஜிபி ஃபோன் இருக்கும். 32 ஜிபி ஃபோன்லாம் இருக்கும். ஆனா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 256 வந்துருச்சு. அ ஹார்ட் டிஸ்க்லாம் வந்துருச்சு ஃபோன்ல. ஸோ இப்படிலாம் வந்துட்டா கூட, நம்மகிட்ட இருக்க மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, எவ்வளோ டெக்னாலஜி வருதோ, எவ்வளோ தூரம் அந்த டெக்னாலஜி வந்து நமக்கு வந்து கன்டென்ட் பண்ணுறதுக்கான சோர்ஸ குடுக்குதோ, ஆனா அத நம்ம கன்டென்ட்டா யோசிக்கிறதில்ல. நம்ம என்ன பண்றோம், இது இன்னும் பெட்டரா வேணும். இது இன்னும் பெட்டரா வேணும். இதுக்குன்னு ஒரு ட்ரைபாட் வாங்கணும். இதுக்குன்னு வந்து ஒரு மைக் வாங்கணும். இதுக்குன்னு ஒண்ணு வாங்கணும்னு சொல்லி, இருக்கிற விஷயத்த வச்சு நம்ம கன்டென்ட்டே பண்ணாம, அத எப்படி சொல்றதுன்னா, இல்லாத ஒரு விஷயத்தையே நம்ம தேடிக்கிட்டே இருக்கோம். இன்னும் பெட்டர்மென்ட் பண்றேன்னு சொல்லிட்டு, கன்டென்ட்டே பண்ணாம பெட்டர்மென்ட்ட மட்டுமே தேடிட்டு இருக்கிறோம். அதுதான் இங்க மிக முக்கியமான பிரச்சனைன்னு கருதுறேன் நான். இப்ப நம்ம என்னன்னா, கையில வந்து எல்லாருமே சொல்லுவாங்க, இப்ப எல்லாரும் பெரிய பெரிய தொழிலதிபரோட கதையெல்லாம் நீங்க கேட்டுருக்கீங்களா? கையில 10 பைசா இல்லாம ஆரம்பிச்சேன்னு சொல்லுவாங்க. ஆனா ஓரளவுக்கு ஒரு பேசிக்கா எனக்கு ஒரு அமௌண்ட் கிடைச்சது. ஒரு 40,000 50,000 வச்சு தான் நான் பிசினஸ் ஆரம்பிச்சேன். இப்போ 50,00,00,000 போயிருக்குன்ட்டு. ஆனா இந்த 50,000 வச்சு ஒரு பிசினஸ வந்து ஆரம்பிக்க முடியும். ஒரு சின்ன வந்து ஒரு தொழில் ஆரம்பிச்சு நம்மளால சாதிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம், நீங்க இந்த மனநிலையில இருக்கவங்களுக்கு வராது. இந்த 50,000 ஒவ்வொரு ரூபாயா எடுத்து, அந்த ஒவ்வொரு ரூபாயும் எதுக்கு செலவு பண்றோம்ன்னு சொல்லி கரெக்ட்டா பிளான் பண்ணி கொண்டு போறான் பார்த்தீங்களா? அவனுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு வந்து வாழ்க்கையில கிடைக்கிறதுக்கு உண்டு. அதாவது அ இருக்கிறதுல இல்லாததுல இருக்கிறத தேடுறவன். நம்ம கையில 50,000 தான் இருக்கு. அத தவிர நம்மகிட்ட வேற எதுவுமே கிடையாது. இதுக்குள்ள தான் நம்ம உலகத்தையும் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவனுக்கு கரெக்ட்டான வாழ்க்கை இருக்கு. 50,000 கையில 50,000 எப்படி மச்சி பத்தும்? இத வச்சு எப்படி ஒரு தொழில் ஆரம்பிக்க முடியும்? இந்த 2 குண்டா வாங்குனாலே போதும். அதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது. கேஸ் வாங்க முடியாது. அது வாங்க முடியாது. இது வாங்க முடியாதுன்னு சொல்லி இல்லாதத தேடிட்டே இருக்கவங்கனால செய்யவே முடியாது. நம்ம மிக 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 பெரிய தவறு என் வாழ்க்கையில நான் பண்ணது. ஆ இதுதான் முதல் தப்பு பண்ணேன் நான். இல்லாதத தேடிக்கிட்டே இருந்தேன் நான். ஒவ்வொரு விஷயமா முதல்ல ஃபோன்ல பண்ணும்போது ரொம்ப வேகமா பண்ணி, வாய்ஸ் ஓவர் பண்ணும்போது ரொம்ப தீவிரமா பண்ணி, ஒரு நெட் வந்து மாசத்துக்கே ஒரு 1 ஜிபி தான் அப்பலாம் கிடைக்கும். ஏர்செல்ல. அந்த 1 ஜிபி நெட் கிடைக்கும்போது இருந்த வேகம், நம்மகிட்ட எல்லா சோர்ஸும் கிடைச்சதுக்கப்புறம், கேமரா கிடைச்சதுக்கப்புறம், மைக் கிடைச்சதுக்கப்புறமேட்டு வரல. சுத்தி இருக்க மனநிலை. சுத்தி இருக்கவங்க பேசுகின்ற மனநிலை. இது எல்லாத்தையும் என் காதுல வாங்கிக்கிட்டு, என்ன சுத்தி இருக்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அ எல்லா சோர்ஸும் கையில வந்தா கூட, அது கூட உட்காந்து நம்ம கூட பயணம் பண்ண தயாரா இல்ல. கத்துக்க தயாரா இல்ல. ஸோ அப்படி வந்து நம்ம மட்டுமே எல்லா வேலையுமே செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கு. தவிர, கூட இருக்கவங்க அந்த வேலைக்கு சப்போர்ட் பண்ற ஆட்கள் வந்து இல்ல. அ நம்ப அர்னால்டு ஒரு வார்த்தை சொல்லுவாரு. "முடியாதுன்னு சொல்றவன கூட வச்சுக்காத." முதல் பாயிண்ட். முடியாதுன்னு சொல்றவன், இல்ல இது நடக்காதுன்னு சொல்றவன கூடயே வச்சுக்காத. அப்படின்னு சொல்லுவார்ல. அதுதான் லைஃப்ல நடந்துச்சு. அந்த மாரி ஆட்கள் பல பேர் நம்ம கூட சுத்தி இருந்தாய்ங்க. அவங்கள விட்டு விலகி வந்து ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வந்து நம்பளே நம்மள பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை வர்றதுக்கே பல நாள் ஆச்சு. அதனால தான் நான் எப்போ யார மீட் பண்ணாலும், இந்த காலத்து இளைஞர்கள் யார மீட் பண்ணாலும் முதல் வார்த்தை சொல்லுவேன். தயவு செஞ்சு இருக்கிறதுல இல்லாதத தேடாதீங்க. உங்ககிட்ட நெறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த ரேபிடோ ஓட்டுறதோ, இல்ல Zomatoக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுறதோ, Zepto ஓட்டுறதோ கிடையாது. உங்களால மாசம் 15,000 சர்வசாதாரணமா சம்பாதிக்க முடியும். நான் காலேஜ் படிக்கும்போது 2010, 2011ல மொதல்ல வந்து ஒரு டேட்டா என்ட்ரி வேலை தான் அப்ப இருந்துச்சு. அப்ப நெட்டே கிடையாது.
3G கூட கிடையாது, 2G தான் அப்போ. அதுக்கு முன்னாடி நான் காலேஜ் படிக்கும்போது ஜிபிஆர்எஸ் தான். ஸோ ஜிபிஆர்எஸ் 2G காலத்துல வந்து என்ன வந்து உங்களால வந்து ஒரு தொழில் பண்ண முடியும்? இப்ப ரேபிடோன்னு ஒண்ணு இருக்கு. உங்களால சர்வசாதாரணமாக ரூ. 15,000 ஒரு மாசத்துக்கு சம்பாதிச்சிட முடியும். சிரமப்பட்டால். எனக்கு தெரிஞ்சு 2010 டைம்ல வந்து காலேஜ் முடிச்சுட்டு வந்த பசங்க கையிலலாம் இந்த மாரி சோர்ஸ் இருந்திருந்தா, அவங்க வந்து அவ்வளோ உழைப்ப போட்டிருப்பாங்க. ஏன்னா, அவ்வளோ உழைக்க தயாரா இருந்தாங்க. ஒரு டேட்டா என்ட்ரி வேலைக்கு ஒரு ரூ. 6,500 வேலைக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு நாளைக்கு 35 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போயிட்டு வந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன் நான். 2 மணி நேரம் போகணும், 2 மணி நேரம் வரணும் அப்படிங்கிற சூழ்நிலைலாம் இருந்துச்சு அப்போ. ஸோ அப்பலாம் வேலை பார்க்குற அந்த மனநிலை இருந்துச்சு. ஏன்னா, நமக்கு தேவை வருமானம். அப்பன்னா அது வேலையெல்லாம் அவ்வளோ ஈஸியா சர்வசாதாரணமா கிடைச்சிடாது. நமக்கு அந்த அளவுக்கு வந்து கம்யூனிகேஷன் கிடையாது. இன்ஜினியரிங் படிச்சிருந்தா கூட பெருசா இங்கிலீஷ் பேச தெரியாது. ஒரு கம்பெனி போய் குரூப் டிஸ்கஷன்ல பேசுறதுக்குலாம் எனக்கு அப்ப நான் இதுவே கிடையாது. தைரியமே கிடையாது. அதெல்லாம் என் தப்புன்றேன் நான். என் தப்பு தான். இங்கிலீஷ் நாலேஜ் வளர்த்துக்காம இருந்தது என் தப்பு தான். அது போயிட்டு வந்து இல்ல யாரோ கை கால்ல விழுந்துட்டு போய் வந்து ஒரு ஐடில போய் வேலை வாங்காம போனது என் தப்பு தான். நேரத்த விரயம் பண்ணது என் தப்பு தான். அதே மாதிரி வந்து யாராவது ஒருத்தவங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களான்னு சொல்லி வந்து காத்துட்டு இருந்தது என் தப்பு தான். இது எல்லாமே என் தப்பு தான். முதல்ல நம்ம பண்ண வேண்டிய விஷயம், நம்ம என்னென்ன தப்பு பண்ணோமோ அத முதல்ல வந்து நம்ம ஒத்துக்கணும். ஆமாங்க, அதாங்க என் தப்பு தாங்க. இது வரைக்குமே என் லைஃப்ல வந்து நான் வந்து கொஞ்சம் டவுனா இருக்கேன். இல்ல நான் வந்து பெருசா முன்னேறாம இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமான முதல் காரணமே நான் தான். நம்ப தான். அதுக்கப்புறம் தான் எல்லாருமே. அது எப்படி வந்து சுத்தி இருக்கவங்க சொல்ற அட்மாஸ்பியர் வச்சு நீ முடிவெடுப்ப? அது நீ வந்து உன் லட்சியத்துக்காக ஓடுறியா? இல்ல உன்ன சுத்தி இருக்கவங்க லட்சியத்துக்காக ஓடுறியா? உன் லட்சியத்துக்காக தானே ஓடுற. அப்போ உன் லட்சியத்த வந்து கிடுக்குப்பிடியா பிடிச்சிருக்க வேண்டியது யாரோட பொறுப்பு? உன் பொறுப்பு. நீ பெரிய பருப்பு மாதிரி எல்லாத்தையும் விட்டுருவ. நேரத்த விரயம் பண்ணிருவ. எப்படி சொல்றது? இருக்கிறதுல இல்லாதத தேடிக்கிட்டே கிடப்ப. எவனோ ஒருத்தன் காசு குடுப்பான்னு வெயிட் பண்ணிட்டு இருப்ப. இல்ல யாரோ ஒருத்தன் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு வெயிட் பண்ணிட்டே இருப்ப. எல்லாரும் அதாவது நீ வந்து கனவுகள வந்து மைண்டுக்குள்ள வச்சிருப்ப. உன் கனவ உன் மூளைக்குள்ள பூந்து மத்தவங்க புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்ப்ப. இது எல்லாத்தையுமே நீ எதிர்பார்த்துட்டு இருக்கல. இதனால தான் நீ உருப்படாம போயிருக்கிற. இது பல பேர் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. தயவு செஞ்சு சொல்றேன், வாழ்க்கையில வந்து நீங்க ஒரு லட்சிய பாதைக்கு போகணும், இல்ல ஒரு தொழில் ஆரம்பிச்சு பெருசா ஆகணும்னு சொல்லி நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, தயவு செஞ்சு தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. தயவு செஞ்சு. 26 வயசு நீங்க இப்ப இருக்கீங்க. 26 வயசுக்குள்ள இருக்கீங்கன்னா, உங்களுக்கு வந்து மிக முக்கியமான டைம் இது. நீங்க உங்களுக்கான பாதைய கன்ஃபார்மா முடிவு பண்ணி ஆகணும். 26லேருந்து 28க்குள்ள வந்து நீங்க என்ன பாதைய முடிவு பண்ணீங்கன்னா, அது உங்கள ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்தும். கண்டிப்பா போய் சேர்த்தும். அப்புறம் மிக முக்கியமா, அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நீங்க என்ன வந்து யார கூட வச்சிருக்கணும்னு யோசிங்க. இந்த 26 வயசுக்குள்ள உங்ககிட்ட எவன்லாம் வந்து நெகட்டிவா பேசினான்? எவன் உங்க மேல வந்து சந்தேகமா இருந்தான்? நீங்க வந்து நீங்க வந்து ஒரு சரியான முடிவு எடுத்திருப்பீங்க. அந்த சரியான முடிவ எவன் தடுத்தான்? இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுங்க. 26 வயசு முடியும்போது, உங்களுடைய பர்த்டே அன்னைக்கு உட்காந்து நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்களேன். இந்த லாஸ்ட் 5 வருஷத்துல நம்ம உருப்படாம போனதுக்கு நம்மள தவிர்த்து வேற யார் காரணம்? நம்ம குடும்ப சூழ்நிலை காரணமா? வறுமை காரணமா? இது எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் போடுங்க. பேப்பர்ல எடுத்து எழுதி பாருங்க. எழுதி பார்த்தீங்கன்னா, அதுல எதெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவான விஷயம் வருதோ, அந்த நெகட்டிவான விஷயத்தெல்லாம் பிரேக் பண்ணீங்கனாலே, அடுத்த 3, 4 வருஷத்துல 30, 29 வயசுக்குள்ள உங்களோட லைஃப்க்குள்ள நீங்க எந்த இடத்துக்கு போணுமோ, அத வந்து போய் சேர முடியும். நான் 29 வயசு வரைக்குமே லைஃப்ல நான் செய்த தவறுகள நீங்க செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் நினைக்கிறேன் நான். நான் YouTubeக்குள்ள வந்ததே வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் படத்த பத்தி பேசுறதுக்காகவோ, இல்ல ரிவ்யூ பத்தி பேசுறதுக்காகவோ இல்ல. நான் என் லைஃப்ல என்ன சுத்தி என்னென்ன விஷயங்கள இழந்தனோ, அதத்தான் நான் உங்ககிட்ட வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நம்ம பண்ண தப்ப எவனும் பண்ணக்கூடாது. நான் பண்ண தப்ப மத்த ஒரு ஒரு 100 பேர் பண்ணாம தடுத்துட்டேனாலே வச்சுக்கங்களேன், அது என்னோட லைஃப்ல ஒரு பெரிய திருப்தி குடுக்கும். நான் வந்து ஒரு படத்தோட ரிவ்யூ பார்க்குறேன். ரிவ்யூ போடுறேன்னு வச்சுக்கங்களேன். அது ஒரு 1000 பேர், 2000 பேர் பார்க்குறாங்க. அந்த 2000 பேத்துனால அது என்ன யூஸ்? அந்த 2000 பேருக்கு ரூ. 120 வந்து மிச்சம் பண்ணி குடுக்குறோம் அவ்வளோதான். ஆனா இது வந்து மிக முக்கியமான விஷயம் இல்ல. நெறைய பேர் வந்து கன்ஃப்யூஷன்ல இருப்பாங்க. என்ன பண்ணணும்னே தெரியலையே! நான் இப்போ வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த லவ்லாம் வரும். அந்த 19 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ள லவ் வரும். அந்த லவ் இந்த காலத்துல வருகின்ற அந்த லவ்வோட ஃபார்மேட்டே எனக்கு புரியல. அது லவ் மாரியே இல்ல. வெறும் ஒரு எப்படி சொல்றதுன்னா, லவ்வுங்கிறது ஒரு உணர்வு சம்மந்தப்பட்டது. ஆனா இந்த காலத்து லவ் எப்படி இருக்கு? மெசேஜ் சம்மந்தப்பட்டதா இருக்கு. நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. இந்த காலத்துல லவ் பண்ற யாராவது ஒருத்தவங்க நேர்ல பேசுற வார்த்தைகள் எத்தன பேர் பேசுறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கிடையவே கிடையாது. எல்லாமே ஒரு ஆப் தான் உங்கள டிசைட் பண்ணுது. WhatsAppங்கிற ஒரு ஆப்புக்குள்ள WhatsApp காலு, WhatsApp மெசேஜ், WhatsApp வீடியோ கால் அப்படிங்கிற ஒரு ஆப் தான் உங்களோட லவ்வையே டிசைட் பண்ணுது. ஆனா, அ அந்த ஒரு ஆப் வந்து முடிவு பண்ற விஷயம், யாரோ ஒருத்தன் பண்ண ஒரு அல்காரிதம் முடிவு பண்ற விஷயத்த வச்சு நம்மளுடைய வாழ்க்கைய ரன் பண்ண முடியுமா? முடியாது. நம்மளுடைய மனசுக்கு நம்ம ஒரு அல்காரிதம் கிரியேட் பண்ணணும்.
அதுதான் நீங்க வந்து உங்களுடைய லட்சியம்னு ஒண்ணு எடுத்திருக்கீங்கல்ல, அத பத்தி திங்க் பண்றது ஃபர்ஸ்ட். நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். நீங்க வந்து ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கீங்கன்னா, ஆ ஞாயிற்றுக்கிழமை ஏதோ ஒரு ரொம்ப ஃப்ரீ டைம் இருக்கும்போது தான், நீங்க வந்து உங்களுடைய லைஃப்ல ஏதோ ஒரு விஷயத்த சாதிக்கணும். இந்த லட்சியத்த நோக்கி நம்ம நகரணும். இந்த மாரி ஒரு தொழில் பண்ணணும். இந்த மாரி ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு பெருசா பண்ணணுங்கிற அந்த தாட் ப்ராசஸே என்னைக்காவது ஒரு நாள் தான் நீங்க உட்கார்ந்து யோசிப்பீங்க. நம்ம அப்துல் கலாம் என்ன சொல்லியிருக்காரு, தூங்க விடாம பண்றது தான் கனவுன்றாரு. ஆனா, நம்ம அந்த கனவ வந்து நெ முழிச்சிருக்கும் போதே நம்ம நினைக்க முடியாத நிலைமையில தான் நம்ம வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். தயவு செஞ்சு அந்த கனவ பத்தி கொஞ்சம் யோசிங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இந்த காலத்து பசங்கள வந்து இந்த ஆன்லைனுக்குள்ள இருக்கிற இந்த ரீல்ஸு, ஷார்ட்ஸு, அப்புறம் அந்த யூடியூப் வீடியோஸு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தேவ தான். அதில மாற்று கருத்து கிடையாது. எல்லாம் என்டர்டெயின்மென்ட்க்கு தேவ. ஆனா, அதுக்காக நீங்க செலவு பண்ற நேரம் இருக்குல்ல, அந்த நேரம் வந்து பணமா கன்வெர்ட் ஆகும். ஒரே ஒரு வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். திருவள்ளுவருடைய ஒரு திருக்குறள், "அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகியாங்கன்னு" சொல்லிட்டு. அதாவது நம்ம வாழ்க்கையில புண்ணியத்த சேர்க்கலைன்னா, அது வந்து கடவுள்கிட்ட மதிப்பில்லாம போயிரும். நம்ப இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்க வரைக்கும் பொருள் சேர்த்தலைன்னா, பணம் சேர்த்தலைன்னா, மனுஷங்ககிட்டயே மதிப்பில்லாம போயிரும். பணம் தான் ஒரு மனுஷனுடைய தரத்த நிர்ணயிக்குது. நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க. அ இந்த அட்வைஸ் பண்றவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, என் கையில வந்து பெரிய அளவுக்குலாம் பணம் கிடையாது. நான் ஒண்ணும் பெரிய பணக்காரன் கிடையாது, எதுவுமே கிடையாது. வறுமையில உட்காந்து தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஆனா, ஆ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரியும் நான் என்ன வறுமையில இருக்கிறேன்னு சொல்லிட்டு. 2 கேமரா, ஒரு மைக் இருந்துட்டா நான் வசதியா இருக்கேன்னு அர்த்தம் கிடையாது. நம்ம இருக்க சூழ்நிலைய வந்து நீங்க நேர்ல பார்த்தா தான் தெரியும். ஆனா, நல்ல பணம் படிச்சவன் இருக்கான் தெரியுங்களா? பணத்த வந்து பேங்க் பேலன்ஸ் வந்து கோடிக்கணக்குல வச்சிருக்கவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? மணிங்கிறது ஒரு சாதாரண பேப்பர் தான். பணங்கிறது ஒரு பேப்பர் தான். தேவைக்கு தான் பணம் அப்படி இப்படிம்பான். தேவைக்கு சேர்த்து முடிச்சதுக்கப்புறம் என்ன வேணாலும் பேசுவான். இப்ப என் அக்கவுண்ட்ல ரூ. 1,00,00,000 காசு இருக்குன்னு வச்சுக்கங்களேன், நான் என்ன வேணாலும் பேசுவேன். நான் ரூ. 1,00,00,000 என் அக்கவுண்ட்ல காசு இருக்கு. இதுக்கப்புறம் மாசம் மாசம் நான் உட்காந்து ஓடி ஓடி சம்பாதிக்க தேவையில்லைன்னு நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கங்களேன், அப்ப நான் என்ன தெரியுமா பேசுவேன்? சர்வ சாதாரணமா பேசுவேன். வாழ்க்கைன்னா என்ன தெரியுமாங்க? வாழ்க்கையில வந்து பணம் முக்கியம் கிடையாதுங்க. நம்ம லைஃப் தாங்க முக்கியம். நமக்கு புடிச்ச விஷயம் தாங்க முக்கியம்ன்னு இந்த டோன்லயே நான் பேசுவேன். சம்பாரிச்சுட்டேன்னா. ஆனா சம்பாதிக்கிற வரைக்கும் எவன் பேச்சையும் கேட்காதீங்க. பணம் படைச்சவன், பெரிய பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறவன், அவன் பணம் சம்பாரிச்சு தான் பொழப்பு நடத்தணும்னு இல்லாம இருக்கான் பார்த்தீங்களா, அவன் பேசுற எதையுமே கேட்காதீங்க. தயவு செஞ்சு கேட்காதீங்க. அவன் உங்கள வந்து சோம்பேறி ஆக்கிருவான். உங்கள உருப்படாம ஆக்கிருவான். 10 பைசாவுக்கு புரோஜனம் இல்லாம ஆக்கிருவான். நம்பள மாரி ஓடி ஆடி உழைச்சு சம்பாதிக்க வேண்டிய விஷயத்தெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு, அவன் உட்காந்து நமக்கு அட்வைஸ் பண்ணுவான். தயவு செஞ்சு அத கேட்காதீங்க. நீங்க ஒழுங்கான பாதைய நோக்கி ஓடணும். எதுக்கு நம்ம ஜெயிக்கணும்? எதுக்கு நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும்? ஜெயிக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஜெயிக்கணுங்கிறதுக்காகவே நாங்க ஓடவே இல்லப்பா. வாழணுங்கிறதுக்காக தான் ஓடுறோமே. எவன் இங்க உட்காந்து ஜெயிக்கிறதுக்கு தயாரா இருக்கான்? ஒரு ஓட்டப்பந்தயத்துல ஓடுனோம்னு வச்சுக்கங்களேன், ஒருத்தன் தான் ஜெயிப்பான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். அடுத்து 2 பேருக்கு ஆறுதல் பரிசு கிடைக்கும். மீதி இருக்க 7 பேர் தோக்க தான் போறான். புரியுதுங்களா? நம்ப வந்து ஓடுற இடத்துலயும் இல்ல, ஓடுறவன வேடிக்கை பார்க்குற இடத்துல தான் இருக்கிறோம் நாம இப்போதைக்கு. நம்ப வந்து மெயினா நம்ம லைஃப்க்கு வந்து செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம், பணக்காரன் சொல்றத காது குடுத்து கேட்காதீங்க. பணக்காரன் சொல்ற தத்துவத்த கேட்காதீங்க. ஷாருக் கான் சொல்ற மாரி தான். பணம் சம்பாதிக்கிற வரைக்கும், நீ வந்து பணக்காரன் ஆகுற வரைக்கும் தத்துவமே பேசாதேம்பார் ஷாருக் கான். அதான் நானும் சொல்றேன். பணக்காரன் ஆயிரு. உன்னோட தேவைக்கு தகுந்த மாரி அக்கவுண்ட்ல வந்து கோடிக்கணக்கான ரூபாய், லட்சக்கணக்கான ரூபாய் அக்கவுண்ட்ல சேர்த்துக்கிட்டு, அதுக்கப்புறமேல் தத்துவம் பேச ஆரம்பி. அதுக்கு முன்னாடி தத்துவமே பேசாதீங்க. நான் சொல்றது இது வந்து பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு புரியும். சில பேர் வந்து என்னடா இவன் வந்து ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கான். இதெல்லாம் ரொம்ப பெயின் நண்பா. நான்லாம் ரொம்ப சிரமப்பட்டேன். தனிமையோட எல்லைக்கே போயிட்டு வந்துட்டேன் நான். தனிமையோட எல்லை இவ்வளவுதான். இதுக்கப்புறம் கிடையாதுன்னு சொல்லிட்டு. 16 வருஷமா சென்னையில பேச்சுலர் லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். தனிமையில தான் இருக்கிறேன். அந்த தனிமை குடுத்த அந்த பெயின நீங்களும் உணரக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். இது ஒவ்வொரு பேச்சுலருமே உணரக்கூடாதுன்னு நான் நெனைக்கிறேன். அதுக்காக தான் இது ஒரு சீரிஸே போடணும்னு ஆசை. பாட்காஸ்ட் ஆஃப் பெயினுங்கிறதே அதான் ஒரு ரீசன். நான் பட்ட வலிகள் வேற யாரும் படக்கூடாது. நான் பட்ட வலிகள வந்து ஒரு 1000 பேரு வந்து படாம இருந்துட்டாங்கன்னா, அத விட பெரிய சந்தோஷம் எனக்கு கிடையாது அப்படின்னு நெனைக்கிறவன் நான். என் லைஃப்ல நான் வந்து புரிஞ்சுக்கிட்ட விஷயத்த நான் சொல்றேன். சத்தியமா சொல்றேன், என்னுடைய தவறுகள நீங்க செய்யாதீங்க. உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். தயவு செஞ்சு கொஞ்சம் ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. இப்ப எனக்கு ஒரு 34 வயசு ஆகுது. இந்த 34 வயசுல நான் என்னென்ன விஷயங்கள் பட்டனோ, அத உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு கேளுங்க. கண்டிப்பா இத நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்க லைஃப்ல சின்ன மாற்றமாச்சும் ஏற்படும். வேற எவனுமே சொல்ல மாட்டான். யாருமே சொல்ல மாட்டான். கூட பொறந்தவன், சொந்தக்காரன் எவனுமே சொல்ல மாட்டான். நான் சொல்லுவேன். ஏன்னா, நான் அந்த வலிகள அனுபவிச்சுட்டு இருக்கேன்.
மற்றவங்களாம் நம்ம வழிகளை பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். வேடிக்கை பார்க்குறவங்களாம் பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். இப்போ இந்த வீடியோ முடிக்கும்போது தெளிவாக ஒரு விஷயம் இப்போ முடிக்க போகிறேன், அதனால தெளிவாக ஒரு விஷயம் சொல்லிட்டு போகிறேன். நீங்கள் வந்து லைஃப்பில் உங்களுக்கு வந்து இப்போ பேச்சுலராக இருக்கிறீங்க, 26 வயசுக்குள்ளே இருக்கீங்க, 30 வயசுக்குள்ளே இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். 30 வயசுக்குள்ளே இருக்கவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் தயவு செஞ்சு இந்த விஷயங்களை வந்து யோசிங்க. நம்ம பேசுவோம். நிறைய விஷயங்கள் இருக்குது பேச வேண்டியது. கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் இது மாற்றத்தை ஏற்படுத்தும். நான் வந்து பெரிய மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்லாம் கிடையாது. நான் வந்து இதுக்கெல்லாம் உட்காந்து பயங்கரமாக வந்து படிச்சுட்டு வந்து பேசுகிறோம்லாம் கிடையாது. என் மனசுலேருந்து வந்து தான் பேசுகிறேன். ஒரு சின்ன விஷயங்களை கூட பிளான் பண்ணி பேசுகிறதே கிடையாது. சத்தியமாக சொல்கிறேன், இந்த வீடியோ ஆன் பண்ணதுலேருந்து இப்போ முடிக்கிற வரைக்குமே பிளான் பண்ணி நான் எதையுமே பேசலை. மனசுக்கு தோன்றதை மட்டுமே பேசிகிட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றம் வரும். நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிற இந்த பெயின்கள் மூலமாக, இந்த பெயின் ஆஃப் பாட்காஸ்ட் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக மாற்றம் வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தயவு செஞ்சு காது கொடுத்து கேட்டு பாருங்கள். கேட்டுட்டு உங்களோட முடிவு என்னன்னு சொல்லி கமெண்ட் எழுதுங்க. நம்ம மறுபடியும் நிறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு, வாழ்க தமிழ் மக்கள். நன்றி.